பல மனிதர்கள் தங்களை குறிப்பிட்ட ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களாக சொல்வார்கள். நாங்க இந்த இனம், அதாவது ஜாதி, நாங்க வந்து வசந்த ஜாதி அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா? சில மனிதர்கள் கருப்பு நிறத்தோலை உடையவர்களாகவும், சில மனிதர்கள் மஞ்சள் நிறத்தோலை உடையவர்களாகவும், சில மனிதர்கள் வெள்ளை நிறத்தோலை உடையவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த நிறம் அதன் உள்ளே இருக்கும் மனிதர்களின் வித்தியாசத்தை காட்டுகிறதா? வெளியில நிறம் இருக்கிறது, ஆனா மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற வித்தியாசம் காட்டுது இல்லையே? இல்லவே இல்லை. ஒரு தாய்க்கு 2 நிறங்களில் பிள்ளைகள் இருப்பார்கள். ஒருவர் நல்ல நிறமா இருப்பார், ஒருவர் வந்து கருப்பா இருப்பாரு. அவள் அங்கே இனச்சண்டையா போடுவாள். ஒரு குழந்தை வெள்ளை இனத்திலும் மற்றொரு குழந்தை கருப்பு இனத்திலும் சேர்த்துக் கொள்வார்களா? நிச்சயமாக அது முடியாது. அது முட்டாள்தனமாகும். உள்ளே இருக்கும் மனிதனுக்கும் அவனுடைய தோலின் நிறத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஜாதியின் அடிப்படையிலே வித்தியாசங்களை உண்டாக்கியதும் ஒரு ஏமாற்று வேலைதான் என்று சொல்றாரு. அந்த சொல்லும் போதுதான் அந்த அந்த வித்தியாசப்படுத்தக்கூடியது எப்படி வந்து இந்த ஸ்லோகத்தை உருவாக்குனாங்க. இது வந்து ஆரியர்கள் உருவாக்குனது. பிரம்மணோஷ்ய முகமாசித் வகுராஜன் ஏ பவத் மத்திய தஸ்ய யத் வைஷ்ய வத் பியாம் சூத்ரஹ. அதாவது பிராமணர்கள் என்பவர்கள் வந்து இறைவனுடைய வாயிலிருந்து வந்தவர்கள் என்றும், சத்திரியர்கள் வந்து இறைவனுடைய கைகளிலிருந்து வந்தார்கள் என்றும், வைசியர்கள் வந்து இறைவனுடைய வயிற்றிலிருந்து வந்தார்கள் என்றும், சூத்திரர்கள் வந்து இறைவனுடைய காலிலிருந்து வந்தவர்கள் என்பது இந்த சூத்திரத்தினுடைய ஒரு பொருள் செய்யல. எப்படி அந்த காலத்துல மனிதர்களை அவங்க வந்து இது போன்ற இவங்க வந்து கொஞ்சம் உயர்ந்தவர்களால தன்னை காட்டிக்கிட்டு கீழே இருந்தவங்களெல்லாம் இவங்க சொல்றதை நம்புற மாதிரி இப்படி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. நாம அதான் பரிணாமத்துல பார்த்தோம். மனிதர்கள் அனைவருமே அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு குரங்கு இனத்திலிருந்து அந்த உடல் மாற்றம் அடைந்து வந்து இப்படிதான் வந்து மனித இனம் வந்து பரிணாமத்துல பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்றைக்கு இருக்கிற ஒரு நிலையை வந்து நம்ம ஒரு உடல் அமைப்பை நம்ம பெற்றோம் என்பதுதான் வந்து அறிவியல் இது ப்ரூஃப். பட் இவங்க வந்து கடவுள் வாயிலிருந்தும் கையில இருந்தும் வயிற்றுல இருந்தும் காலில் இருந்து வந்தாங்கன்றது எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலை. அதான் சொல்றாரு, ஜாதியின் அடிப்படையிலே வித்தியாசங்களை உண்டாக்கியது ஏமாற்று வேலைன்னு சொல்றாரு. ஜாதியை வந்து ஆதரிக்கின்றவர்கள் தருகின்ற விளக்கம் வந்து இப்படித்தான் இருக்குது. நாங்கள்லாம் வந்து அவருடைய வாயிலிருந்து வந்தோம், அதுல கொஞ்சம் அப்படி ஓரளவுக்கு இதான் நல்லா கொஞ்சம் இதா இருக்கிறவங்க வந்து வயிற்றுலேருந்து வந்தாங்க, அதை விட கொஞ்சம் மட்டமா யாரை வந்து இவங்க ட்ரீட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து காலில் இருந்து பிறந்தாங்க, இப்படின்லாம் வந்து அவங்க வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்ற மாதிரிலாம் பிராண்ட் பண்ணி இது மாதிரி ஒரு ஜாதியின் அடிப்படையில மனிதர்களை வந்து பிரித்த இந்த ஒரு இது வந்து மிகவும் மோசமானது. ஆனா உண்மை என்ன? இந்த அகிலத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவனுமே பரமபுருஷனுடைய பாதங்களில் அடைக்கலம் பெறுவதற்காக தான் இயங்குகின்றார்கள். எல்லா ஜீவன்களும் அவனிடத்துல சரண அடைந்தாகணும், அது ஒன்றுதான் வழி. இப்ப இவங்க சொல்ற மாதிரி பரமபுருஷனுடைய புனித பாதங்களிலிருந்து பிறந்த சூத்திரர்கள், இவங்க வந்து பாதத்திலிருந்து சூத்திரர்கள்னா அவங்கெல்லாம் ரொம்ப தாழ்ந்த ஜாதி, அவங்கெல்லாம் அடிமை மாதிரி. அப்போ அவங்க சொல்படியே இருந்தாலும் பரமபுருஷனுடைய பாதங்கள்ல இருந்து பிறந்தாலும் வயிற்றுல இருந்து பிறந்தாலும் கையில இருந்து பிறந்தாலும் பரமபுருஷன் இருந்து வந்த எல்லா ஜீவன்களையும் அப்படித்தானே வச்சுக்கணும் இவங்க கோட்பாடி படி வச்சா கூட. அதுதான் இங்க சொல்றாரு. ஆகவே ஜாதி முறை என்று சொல்வதே முதல்ல முற்றிலுமே அடிப்படையற்றதுன்னு சொல்றாரு. இதுல எந்த ஒரு பேஸே கிடையாது. அதனால ஜாதியை அடிப்படையாக கொண்ட பொய்யான சாஸ்திரங்கள், இதெல்லாம் எழுதப்பட்டது சாஸ்திரங்கள்ல தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த தாழ்ந்தவர்கள் சூத்திரர்கள் வந்து தியானமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து புராண கதைகள்லயே வருது. இதெல்லாம் எத்தகைய ஒரு மனிதர்களை வந்து ஒரு அடிமைகளாக வைத்திருப்பதற்காக ஒரு சுயநல நோக்கம். அப்பதான் இவங்க வந்து நம்ம குனிஞ்சு கும்பிடு போட்டுட்டு இருக்கிறவர்கள் தான் நம்ம பெரியாள், அவங்க நிமிர்ந்து நின்றுட்டா நம்ம பெரியாள் இல்ல. அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும். இது வந்து சுயநலம் தானே. அப்போ இதில் உள்ள ஒரே நோக்கம் தனி மனித சுயநலம் தான். அப்போ ஒரு கூட்டம் அவங்க மட்டும் சுயநலமா நாம வந்து மேலேயே இருந்துட்டு எப்படியாவது இவங்களெல்லாம் மட்டம் தட்டி வச்சிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களா பிராண்ட் பண்ணது. இதெல்லாம் யார் வச்சது? சூத்திரன் யார் பேர் கொடுத்தது? ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் பிரிச்சு வந்து அந்த பேர்லாம் கொடுத்தது. அப்போ இது வந்து சமுதாயத்தை வந்து பிரிச்சு வைக்கின்ற பொழுது ஒரு சமுதாயம் மனித இனம் ஒன்றுன்றத அதை ஒன்னா இருக்க விடாம இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இன்னைக்கு இருக்கிறது சமுதாயத்துல.
அதற்கு பிறகு அந்த தனி மனித சுயநலம் தான் ஒரு கூட்டத்தினுடைய தனி மனிதனுக்கு தொடங்கும். முதல்ல எவனா ஒருத்தன் தான் ஆரம்பிப்பான். இந்த மாதிரி இருந்தா தான் இவங்க எல்லாம் சரிப்படுவாங்க, நாம வந்து இதே இடத்துக்கு வருவோம்னு ஒருத்தர் தூண்டி விடுவான். அதுக்கு ஒரு 4 பேர் அப்படியே ஒரு கூட்டமாகி உடனே ஆமா. இதான் நம்ம பல கதைகளிலும் பார்க்கிறோம், பல சினிமாக்கள்லாம் கூட பார்க்கிறோம். இப்படிதான் இது ஜாதியினுடைய அடிப்படையில சமுதாயம் பிரிஞ்சு கிடக்குது. இப்போ இது சரியா? இப்ப ஆனந்த மார்க்கம் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்னங்க பண்ணுது? பாபா இந்த ஜாதி முறை இருக்கக்கூடாதுன்றதுக்கு எல்லாமே பாபாவுடைய பிலாசபியை பொறுத்தவரை எல்லாமே வந்து, அதாவது நடைமுறை பிராக்டிக்கலா வந்து அவர் ஒன்னொன்னும் நடத்தணும். இப்ப இந்த ஜாதிகளே உலகத்துல இல்ல, எல்லாமே ஒரே மனித இனம் சொல்வதற்கு இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஜாதியை வந்து ஒழிப்பதற்காக பரமபுருஷன் நமக்கு கொடுத்த வழி என்ன? சொல்லுங்க யாராவது. கலப்பு திருமணம். திருமணம் வந்து கலப்பு திருமணம் தான் என்பது சரியாவில் அவர் கொடுத்த சட்டம். ஆனந்த மார்க்க முறையில நடைபெறுகின்ற மார்கிகள் எல்லாருமே இந்த சொந்தத்துல உறவுக்குள்ளார ஒரே ஜாதிக்குள்ளார கட்டாயமா வந்து திருமணம் பண்ண கூடாதுன்றது நமக்கு சட்டமாக கொடுத்திருக்கிறாரு. இதுதானே நடைமுறை. அது மாதிரி உலகம் முழுதும் இப்ப நடக்குது. வேறு நாட்டவர்கள், ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்கள் திருமணம் பண்றாங்க இல்லையா? எத்தனை திருமணம் வருஷம் நம்ம பார்ப்போம். டிஎம்சி எல்லாம் இப்போ பாபா இருந்தப்பயும் சரி, இப்போ டிஎம்எஸ் எல்லாம் போனாலும் சரி, இல்ல அந்தந்த லோக்கல் ஏரியாவிலையும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அந்த ஆச்சாரியாருங்க வந்து திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த தாதா தீதிங்க ஆச்சாரியாங்க அவங்க ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள்ன்றதை அவங்க வந்து அதை வந்து ரொம்ப கூர்மையா கவனிக்கணும்னு சொல்றாரு பாபா. அப்படி இருந்தா அது ஆனந்த மார்க்கத்தினுடைய திருமணம் அல்ல, அது வந்து ஆரம்பம் கிடையாது, ரெவல்யூஷனரி மேரேஜ் கிடையாதுன்னு பாபா சொல்றாரு இல்லையா? சரியாச்சாரியால அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அப்போ ஒரு இது வந்து நடைமுறையில வந்து நடத்தி காட்டுறதுக்கு இதுதானே அது. அப்போ இந்த கொள்கையை வந்து எல்லாரும் நம்மெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீ தாழ்ந்தது நானும் இல்லை, யாராலும் சரி, ஒருத்தருக்கு மனசு பிடிச்சது, நமக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, அது மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, நம்மளுடைய படிப்புக்கு அதுக்கு அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். ஒரு படிச்சவன் வந்து ஒரு படிக்காதவங்கள அப்படின்றது முடியாது. ஒரு படிக்காதவங்க வந்து அதே மாதிரி பொண்ணு சரி, அந்த மாதிரி ஒரு இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்க ஜாதி வித்தியாசம் என்பது அங்க இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து மிக கவனமா பாபா வந்து இத நடைமுறை உலகம் எங்கும் இப்ப நடந்துட்டு இருக்கோம். வேற்று நாட்டவர்களும் சரி இந்தியர்களை பண்ணிக்கிறாங்க, இந்தியர்கள் வேற்று நாட்டவர் பண்ணிருக்காங்க. ஒன்லி அவங்க பாத்துக்கிறது என்னன்னா அவங்களுடைய அந்த படிப்பு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அது மட்டும் பார்த்து மேட்சிங் பாக்குறாங்க. அப்பதான் அந்த மேட்சிங் அறிவு சம்பந்தமாக மனம் சம்பந்தமான ஒரு இது வந்து கோப்பப் ஆகும் திருமண இதுக்கு அப்படின்றது மட்டும்தான். ஆனா இந்த ஜாகிரபிக்கல் டிஃபரன்ஸ் இந்த நாட்டம் அந்த நாட்டமும் கிடையாது. உலகம் முழுசுமே ஒரு குடும்பம். அதனாலதான் மனித இனம் ஒன்றுன்ட்டார். மனித இனம்னாவே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் இதை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னி வரலுமே. ஸோ அது மாதிரி இந்த உலகத்துல மாற்றங்கள் ஏற்படணும். இது போன்ற வித்தியாசங்களை ஒழிக்கணும்னா இதுதான் சரியான வழி. அறிவுபூர்வமா சொல்லியும் சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேருக்கு நம்ம இந்த மாதிரி நடைமுறையில நம்ம திருமணங்கள் மூலமா தான் அதை ஒழிக்க முடியும்.